தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக சென்னை எஸ்ஐடி கல்லூரி வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தினரோடு வாக்கினை பதிவு செய்வதற்காக அவர் வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த திமுக கூட்டணி இந்த முறையும் போட்டியிடுகிறது. இந்த சூழலில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக குடும்பத்தினரோடு தனக்குரிய வாக்குச்சாவடிக்கு வந்து கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். உடன் அவரது மனைவி துர்கா மற்றும் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்தினரோடு வந்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விரிவா சொல்லுங்க. வேதவழி, சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணியிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரியில் வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அதே போன்று இதே வாக்குச்சாவடி மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய வாக்கு இருக்கிறது. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக குடும்பத்துடன் வந்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே சென்றிருக்கார்கள். அதே போன்று அவருடன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் மயிலை வேலு உடன் இருக்கிறார். 100 மீட்டருக்கு முன்னதாக முதலமைச்சருடைய வாகனம் நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே காவல்துறையினர் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சரும் இந்த மையத்தில் எஸ்ஐடி கல்லூரியினுடைய வாக்குச்சாவடி மையத்தில் அவருடைய வாக்கு பதிவு செய்ய வந்திருக்கிறதால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடு பணியில் இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக வாக்குச்சாவடி மையத்திற்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சர் வெளியே வர இருக்கிறார். அதே போன்று இன்று அனைத்து வாக்குச்சாவடி மையிலும் மக்கள் ஆர்வமாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். முதலமைச்சர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து முடித்ததற்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த நேரத்தில் முதலமைச்சர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி, சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்பத்தினரோடு. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே ராஜ்குமார்? தேர்தல் ஆணையம் முக்கியமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அதே போன்று முக்கிய விருந்தினர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட அதே போன்று வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திலுமே கவனம் செலுத்தி வருகிறார்கள். காலை 7 மணியிலிருந்து சென்னை மாவட்டம் உள்ளிட்ட பல இடங்களிலும் முறையாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வந்திருப்பதால் காவல்துறையினர் காலையிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போன்று 100 மீட்டருக்கு முன்னதாக வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்குகளை தற்போது பதிவு செய்ய வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும், அதே போன்று முதலமைச்சர் வரக்கூடிய நேரத்தில் சோதனைகள் செய்து உள்ளே அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஊடகத்தினரும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் சில வார்த்தைகள் ஊடகத்திடம் செய்தியாளர் சந்திப்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஊடக சந்திப்பு செய்வதற்கான தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் மற்ற வாக்காளர்களுக்கும் இடையூறு எதுவும் இல்லாத வகையில் தனித்தனியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அந்த வகையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. வேதவழி, ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக காத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை தொகுதி உங்களுக்கு மயிலாப்பூர் தொகுதிக்கு கீழே வருகிறது. மயிலாப்பூரில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள்? மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக மயிலை சாவேலு போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகனுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக
வெங்கட்ராமன் உள்ளிட்ட அதே போன்று நாம் தமிழர் கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 20 வேட்பாளர்கள் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதே போன்று இந்த சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்தில் மட்டும் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 160க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் முறையாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. வாக்காளர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கார்கள். வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக காலை 7 மணி முதல் 11:30 மணி வரை வாக்காளர்களுடைய வருகை அதிக அளவுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நீண்ட வரிசையில் எதுவும் காத்திருக்காமல் உடனுக்குடன் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதற்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். தற்போது இந்த எஸ்ஐடி கல்லூரியினுடைய வாக்குச்சாவடி மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அவர்களுடைய குடும்பத்தினரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அதே போன்று மற்ற சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் போன்றவர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய நேரத்தில் முறையாக வாக்குப்பதிவு செய்வதற்கான அறிவுறுத்தலும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கார்கள். அனைத்து நடவடிக்கையும் சிசிடிவி கேமரா மற்றும் வெப்காஸ்டிங் மூலமாக கண்காணிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மையத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ததற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இங்கிருந்து புறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேதவதி, மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். குடும்பத்தினரோடு வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மயிலாப்பூர் தொகுதியில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள்? அது குறித்த கூடுதல் விவரம் என்ன ராஜ்குமார்? மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்காளர்கள் முறையாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். வாக்குச்சாவடி மையத்தில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் காலை 7 மணி முதலே செய்திருக்கார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி கல்லூரியினுடைய வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக இந்த மையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று உடன் திமுகவுடைய வேட்பாளர் மயிலை வேலுவும் வந்திருக்கிறார். தொடர்ந்து வாக்குகளை முறையாக பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் நெரிசல் எதுவும் இல்லாமல் உடனுக்குடன் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். முன்னரே குறிப்பிட்டதற்கு போன்று இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வாக்காளர்கள் அவருடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக 160 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய வந்திருந்த இந்த மையத்தில் கூட பாஜகவினுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர். அவரும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் வாக்குப்பதிவு நடைபெறுவதை கண்காணித்து வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருவதற்கு முன்னதாக அவரும் இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருந்தார்கள். முதலமைச்சர் சென்ற நேரத்தில் மரியாதை நிமித்தமாக வணக்கம் வைத்ததாக இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இங்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளும் தற்போது முதலமைச்சர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய வந்திருப்பதால் கூடுதலான பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ததற்கு பிறகு வெளியே ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ராஜ்குமார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். மயிலாப்பூர் தொகுதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொடர்ந்து அவரது குடும்பத்தினரும் வாக்களித்து வருகிறார்கள்.
முதல்வர் மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் ஒவ்வொருவராக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றும் காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக அவருடைய மனைவி துர்கா தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்ட பிறகு வெளியே வந்து அந்த விரலை காட்டி மை வைத்த விரலை காட்டியதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் தற்போது தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அவர் வாக்களிக்கும் தொகுதி மயிலாப்பூர் தொகுதி. ஆழ்வார்பேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை அவர் பதிவு செய்துவிட்டு சென்ற காட்சியை இடதுபுறம் பார்க்கிறோம். வலதுபுறம் நாம் பார்க்கும் காட்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்கிறார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினரோடு வந்து ஜனநாயக கடமை ஆற்றிவிட்ட பிறகு வெளியே வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மனைவி, மகன், மருமகள், பேரன் என்று குடும்பத்தினரோடு வந்து மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். வாக்களித்துவிட்டு வெளியே வரும் காட்சிகளை நாம் வலதுபுறம் பார்க்கிறோம். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். ஒரே சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். குடும்பத்தோடு ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த பிறகு வெளியே வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்த்தோம். தமிழக வாக்காளர்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முடிவில் தமிழ்நாடு வெல்லும் என்றும் அவர் முழங்கியுள்ளார்.
தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த காட்சிகளை பார்க்கும் அதே நேரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தனக்கான வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அதனை மறுபுறம் பார்க்கிறோம். காலை முதலே முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து வரும் நிலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். குடும்பத்தினரோடு வந்து அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். முதல்வர் வாக்களித்த காட்சியை இடதுபுறமும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த காட்சியை வலதுபுறமும் நாம் பார்க்கிறோம்.